அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கரூரில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நிறைய கட்சிகள் இதற்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தலைவர் விஜய் மேல ஒரு வகையான ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆர்டரையும் போட்டிருக்காங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சிபிஐல யார் யார் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டில் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க, இவங்களை கண்காணிக்கிற குழு யாரு, திமுக அரசினுடைய நிலைப்பாடு என்ன, தாவைக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, தமிழகத்துல இன்னைக்கு தான் கரூருக்கு அந்த சிபிஐ ஆபீசர்ஸ்லாம் வந்திருக்காங்க, இவங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாம இருக்கு. அந்த விளக்கத்தை நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். முதல்ல கரூர்ல நடந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறம் எல்லா கட்சிகளும் எப்படி தாவைக்காவை ஒரு ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவங்கள ஒரு வகையான அரசியல் காழ்ப்புணர்ச்சியில என்னென்னமோ பண்ணதை எல்லாமே நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையை ஆர்டரா பாஸ் பண்ணாங்க. சிபிஐ விசாரணை நடக்க தான் போகுது. என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம தெளிவா பேசிடுவோம். இந்த சம்பவம் நடக்கும்போது திமுக அரசு, அதாவது தமிழக அரசு ஒரு ஆணையத்தை நியமிக்கிறாங்க. அந்த ஆணையம் யாரோடைய தலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ் அருணா ஜெகதீசன் அப்படின்றவங்களுடைய அவங்க கீழே ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. இவங்க விசாரிச்சு அறிக்கையெல்லாம் சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒரு பக்கமும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சேம் டைம் இன்னொன்னு பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவங்களுடைய தலைமையின் கீழே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருந்தாங்க. அவங்களும் ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க கேள்வி என்ன அப்படின்னா, இவர்களுடைய விசாரிக்கிறாங்க அப்படின்றப்ப இவங்க உண்மையாக விசாரிச்சு கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் சமூக வலைதளத்துல எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர்ல இருந்து தாவைக்கா தலைவர் வரைக்கும் எல்லாருமே இதுக்கு மேல ஒரு அதிருப்தியில தான் இருந்தாங்க. நீதிமன்றத்தையும் நாடுறாங்க. பாஜக, தாவேகா, அதிமுக, பிற கட்சிகள், அது திமுக அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நீதிமன்றத்துல போய் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அப்படி போடும்போது அக்டோபர் 13ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த உத்தரவு எப்படி நடக்குது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் என்.வி. அஞ்சாரியா அவங்களுடைய தலைமையின் கீழே தான் ஒரு பெஞ்ச் அமர்றாங்க. அந்த பெஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு இதை நாங்க மாற்றோம், இது இடைக்கால உத்தரவு தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில இந்த ஒரு கண்காணிப்பு குழுவையும் அமைக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 3 நபர்களையும் அமைக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க ஒரு ஆளு, இன்னும் 2 பேர் தமிழ்நாடு காவல்துறையில பணியாற்றக்கூடியவர்கள், ஆனா தமிழ்நாட்டை சேராதவர்கள், வேற மாநிலத்துல இங்க ஐபிஎஸ்ஆ இருப்பாங்கல்ல, அவங்கள கண்காணிப்பு குழுல வைக்கிறாங்க. அப்போ இது தெளிவா சொல்றேன், நீதிமன்றம் ஒரு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அந்த சிபிஐ விசாரிக்கிறத ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சு பாக்குறாங்க. அந்த கண்காணிப்பு குழுல தான் இந்த முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி இருக்காரு. அவங்களுக்கு கீழே 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. இவங்க கண்காணிப்பு குழு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அந்த சிபிஐ விசாரிச்சு அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லா இவங்க கிட்ட கொடுக்கணும். இவங்க நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் டைரக்டாவும் அவங்க நீதிமன்றத்திலே சப்மிட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சிபிஐக்கு நம்ம வருவோம். இந்த சிபிஐ விசாரணையில பிரவீன்குமார் ஐபிஎஸ், இவர் குஜராத் கேடரை சேர்ந்தவர். இவர் தான் இவர் தலைமையின் கீழே தான் இந்த 6 பேர் கொண்ட குழு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. காலையில வந்தவங்க நேராக கரூருக்கும் போயிருக்காங்க. கரூர்ல போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரி இருக்காருல்ல, சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் அப்படின்றவர், இவருக்கு கீழே ஒரு 6 பேர் சொன்னேன் பாத்தீங்களா, இதுல துணை கண்காணிப்பாளர் முகேஷ்குமார் அப்படின்றவர் இடம்பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி டெப்டி சூப்பரண்டன்ட் போலீஸ், அவர்களோட பேர் ராமகிருஷ்ணன், இவங்களும் இருக்காங்க. மற்றவங்களோட பேரை நமக்கு தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ இவங்க கீழே ஒரு விசாரணை நடத்துவாங்க. இவங்க போய் எப்படி விசாரணை நடத்துவாங்கன்றதையும் நான் தெளிவாக சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஆணையங்கள் சில ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அருணா ஜெகதீசன் ஆணையமும், அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களா உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தரோவா இவங்க செக் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் கரூர்ல சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துடைய இடம் எப்படி இருக்கு, இங்க அவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி அவ்வளவு கூட்டம் வந்தா இங்க பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, இல்லாட்டி இந்த இடத்த சூஸ் பண்ணது சரியான ஒரு விஷயமா, காவல்துறை இந்த இடத்த கரெக்டாக இந்த இடத்த தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரியான எல்லா டேட்டாஸையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா,
சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளையும் காவல்துறையில இருக்கக்கூடியவர்களையும் கூப்பிட்டு விசாரணை நடத்துவாங்க. இந்த விசாரணையில தான் நிறைய உண்மைகள் வரும். இது வரைக்கும் நமக்கு தெரியாத உண்மைகள், இல்லாட்டி தெரிந்த உண்மைகள், இப்படி எல்லாமே வந்து சிபிஐ மூலமா வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த ரிப்போர்ட்ஸை ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இவங்க இந்த சிபிஐ கண்காணிக்கக்கூடிய ஒரு குழு இருக்கு பாத்தீங்களா, அஜய் ரஸ்தோகி அவங்களுடைய தலைமையின் கீழே ஒரு குழு இருக்கு பாத்தீங்களா, அந்த குழு கிட்ட போய் இவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து மாசம் மாசம் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்ஸ் அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றப்ப இவங்க டைரக்டா அந்த கண்காணிப்பு குழுக்கிட்டையும் கொடுக்கலாம், இல்லைன்னா நேரா நீதிமன்றத்திலையும் இந்த சிபிஐ வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு சில அரசியல் கற்பிதங்களை வந்துட்டு மற்ற கட்சியினை சேர்ந்தவங்க வைப்பாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டுட்டாரு, அதனால அவர் வந்து பாஜகவினுடைய கைப்பாவி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்ப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதே மு.க.ஸ்டாலின் அவர்களும் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு சரியா விசாரணை நடத்தலை அப்படின்றதுக்கு மீனிங் கிடையாது. இங்க இருக்கிறவங்க நடத்தினாங்கன்னா மேபி ஒரு தலைபட்சமாகவோ இல்லாட்டி பாரபட்சம் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிபிஐ வந்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து டைரக்டா பாரபட்சம் பார்க்க தேவையில்லை. அவனுக்கு ஃபேவரா பண்ணணும், இவனுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுடைய டியூட்டி அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க, ரிப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சிபிஐனுடைய இந்த விசாரணையை கேட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை பண்ணுது. தப்பு பண்ணல அப்படின்னா எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணை நடத்தினா என்ன, யார் நடத்தினா என்ன, தப்பு பண்றவங்க தானே பயப்படணும். எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாம இருங்க. தவறு யாரு செய்தாங்க, யார் மீது தவறு அப்படின்றத சிபிஐ தெளிவா வந்து நம்ம எல்லாருக்குமே எடுத்து சொல்லிடுவாங்க. இன்னும் கூடிய விரைவில் அதிகபட்சம் ஒரு 3-4 மாசத்துலயே அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த நியூஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பயங்கர பீக்கா போயிட்டு இருந்ததுனால சிபிஐ வந்து தெளிவாக இதை விசாரிச்சு மக்களுக்கு நீதிமன்றத்துக்கு என்ன உண்மை அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு தம்பி, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம எல்லா விஷயத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நன்றி.